வெல்கம் டு க்ரௌன் டேஸ்டி சமையல். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ ஒரு கூட்டு ரெசிபி பார்க்கலாங்க. இந்த கூட்டு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், அதே சமயத்தில் ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். இந்த கூட்டு ரெசிபி காரக்குழம்பு, வத்தக்குழம்பு, அதாவது குழம்பு வகைகள் எல்லாத்துக்குமே நல்லா மேட்ச் ஆகும். ஈவன் நம்ம வெறுமன வெள்ளை சாதத்தில் சூட்டோட இந்த கூட்டை போட்டு கூட நம்ம சாப்பிடலாம். சிலர் கூட்டு ரெசிபியே கூட சப்பாத்தி, பூரி, தோசைக்கெலாம் கூட சைட் டிஷ்ஷாக பயன்படுத்துவாங்க. அவங்களும் இதை பயன்படுத்திக்கலாம். இதற்கு ஒரு ப்ரெஷர் பேனில் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும்பொழுது அதில் 100 கிராம் அளவு பாசிப்பருப்பு அரை மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்த பிறகு இதுலேயே நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு இந்த சைஸ் பொடியாக கட் பண்ண சவ் சவ், அதாவது பெங்களூர் கத்திரிக்காய், அது நான் ஒரு 400 கிராம் அளவு சேர்த்துருக்கேன். அதற்கு பிறகு சின்ன சைஸ் வெங்காயம், ஒரு சின்ன சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கூட்டுக்கு தேவையான அளவு மஞ்சள் பொடியும், கூட்டுக்கு நமக்கு எந்த அளவு காரம் தேவை அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் வெறும் மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதற்கு அடுத்தது உப்பு, இது அத்தனையும் இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இது எல்லாமே கொதி வரட்டும். கொதிச்சிட்ருக்க இந்த சமயத்தில் ப்ரெஷர் பேனோட மூடி அதில் மூடி ஒரு விசில் வரதுக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துருங்க. அதற்கு பிறகு திரும்பவும் ஸ்டவ் ஆன் பண்ணி கொதி வரட்டும். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். தேங்காய் துருவல் சேர்த்து கலந்து விடுங்க. ஒரு விசில் ஃபுல்லாக வந்துருச்சுனாலே உங்களுக்கு அந்த காய்கறிலாம் ரொம்ப குழஞ்சி போயிடும். அதனால் ஒரு விசில் கொடுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதற்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி எடுத்துருங்க. தேங்காய் சேர்த்து நிறைய நேரம் கொதிக்க வைக்க வேணாம். தாளிப்பு எப்படின்றத நம்ம பார்த்துருவோம். தாளிக்கிற பேன் ஸ்டவ்வில் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டுட்டு கடுகு, ஜீரகம் அதில் தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வர இந்த சமயத்தில் பச்சை மிளகாயும் பூண்டும் நல்லா இடித்து அதை இதனோட சேர்த்துட்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை உருவி அதையும் இதனோட சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ கூட்டை நம்ம வேறு ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி இலைகளை சேர்த்து கலந்து விட்டுடலாம். கொத்தமல்லி இலைகளை நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம தாளிப்பு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த தாளிப்பை இந்த கூட்டில் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த சவ் சவ் கூட்டு ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. அதே சமயத்தில் நீங்கள் இந்த மெத்தட் படி செஞ்சிங்கன்னா டேஸ்டியாகவும் இருக்குங்க. நீங்கள் எவ்வளோ அளவு காய் எடுக்கிறீங்க அப்படின்றதுக்கு ஏற்றாற் போல் உப்பு, காரம் எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணி செஞ்சிங்கன்னா கூட்டு நல்லா பர்ஃபெக்டான டேஸ்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.